ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன். இந்த முருகன் விபூதியை தொட்டதின் காரணமாக உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். இனிமே நீயே எதிர்பார்க்காத நேரத்துல பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து அதன் மூலமா நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகள்ல உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக பல நேரங்கள்ல நீ சிரிச்ச முகமா இருந்திருக்க. மனசுல எவ்வளவோ கஷ்டங்களும் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளும் இருந்த போதும் கூட நீ எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எல்லார் கண் முன்னாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு பொய் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சமாளித்த பிள்ளைதானே. அப்படி சவால்களை சந்திச்சு சமாளிச்சு சகிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது எல்லா வகையிலும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் இந்த வெற்றியை தரக்கூடிய விபூதியை உனக்காக கொண்டு வந்திருக்கேன். என் நெற்றி விபூதிதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான அடையாளங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்காத மனிதர்கள் உன் கூட இதுவரைக்கும் இல்லை. ஆனா இனிமே உனக்காக பரிந்து பேசுகிற, உனக்காக அன்பை கொட்டுகிற, உனக்கு அன்பும் ஆதரவும் துணையுமா அனுசரணையுமா இருக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை உறவாக உன் பக்கத்துல இருக்கும் அளவுக்கு நான் செஞ்சிடுறேன் செல்வமே. நீ எட்ட நினைக்கிற உயரங்களையும் அடையணும்னு ஆசைப்படுற விஷயங்களையும் அடைவதற்குரிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்று இரவோட இரவாகவே அதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நாளை விடியல் என்பது உன் வாழ்க்கைக்கான விடிவு காலமாக நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது என் செல்வமே. ஆசைக்காக ஏதாவது ஒரு பொருளை வாங்கிடுற, கடனை உடனே வாங்கி அந்த பொருளை ஆசைப்பட்டு வாங்கிட்டு திரும்ப அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீ பல ஆசைகளை தியாகம் செய்வதையும் வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே சமாளிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இதுக்காக தான் எப்போவுமே யாருக்கிட்டையும் கடன் வாங்காத, யாரிடமும் எதையும் தேவைக்கு மேலே போய் கேட்காதன்னு சொன்னேன். இப்போது எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை பார்க்கும்போது என்னால் மன வருத்தத்தை தாங்க முடியலை என் செல்வமே. அதனால தான் உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கும் விதமாக, உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் விதமாக உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கை எளிதானதாக மாறிவிடும். எல்லா வழிகளையும் வேதனைகளையும் சமாளிச்சு நீ வாழத்தான் போகிறாய் என் செல்வமே. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ இனிமே கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ எதுவும் நடக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் இனிமே நிச்சயமாக நடந்தே தீரும். மாற்றங்கள் வரும்போதுதான் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் மாறும். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் இது உன் வாழ்க்கைக்கான மாறுதல்னு ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டீன்னா உனக்கு எந்த கஷ்டமும் வராது. மாற்றங்கள் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மாறாத நியதியாக இருக்கு. வாழ்க்கையில இதனை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிட்டீனா எந்த கஷ்டமும் வராது. வாழ்க்கையில எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் மாறினாலும் எந்த விஷயம் மாறினாலுமே கூட அதுக்காக நீ மன வருத்தப்படாம இதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டினா எந்த விதத்திலும் நீ பலமிழந்து போக மாட்டாய். என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நீ வெளியே சொன்னாலும் உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயமா பணம் தானே பல சமயங்கள்ல இருக்குது. எப்பவுமே காசு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயமாக மாறி போயிடுச்சு. ஆனா உன் வாழ்க்கைக்கு நீ எதிர்பார்க்கறது எல்லாமே கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீ கடினமாக உழைச்சுதான் ஆகணும். ஏன்னா உன் வாழ்க்கையை மேம்படுத்தவும் உனக்கு தேவையானதை செய்யவும் வேறு யாரும் உனக்காக வந்து நிற்க போறதில்ல. நீதான் எல்லாத்தையும் உனக்காக செஞ்சுக்கணும் என் செல்வமே. வறுமை உன்னை வாட்டும் போது
உனக்கு நிறைய பொறுப்புகள் உன்னை துரத்தும் போது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் உனக்கு இருக்கு. அதனால சோர்ந்து போகாம சோம்பேறித்தனப்படாம உன் பொறுப்புகளை நீதான் சரியா செய்யணுன்ற முடிவோட அதற்கான வேலைகளை செய்யும் போது போராடும் போது உன் வாழ்க்கைக்கான வெற்றி மிக பெரிய அளவுல நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வறுமைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த வயசுல வேணாலும் நீ கடுமையா உழைச்சதுனா அதற்கான முயற்சிகளை செஞ்சினா நிச்சயமா உன்னாலையும் எல்லா விஷயங்களையும் உனக்கு திருப்திகரமாக செய்யக்கூடிய அளவுக்கு சம்பாதிக்கவும் சமாளிக்கவும் முடியும் என் செல்வமே. யாராவது ஒருத்தர் உன்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த காரணம் காட்டி உன்னை குறையா சொல்லி நீ வேணாம்னு நிராகரிச்சாங்கன்னா அதே இடத்துல நான் உனக்காக அதை நிவர்த்தி செய்து கொடுப்பேன். யார் உன்னை குறை சொன்னாங்களோ அவங்க முன்னாலேயே நீ நிறைவான ஆளாக மாறி தலை நிமிர்ந்து நின்று உன் வாழ்க்கையை வாழணும் என் செல்வமே. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா தொலைஞ்ச இடத்துல தேடினாதானே கிடைக்கும். அதே போல யார் உன்னை ஏளனமா இலக்காரமா பார்த்தாங்களோ பேசுனாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோட ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுறதுதான் ஒரு அப்பாவாக நான் விரும்புவேன். என் பிள்ளையான நீ நல்லா வளர்றத கண் குளிர பார்க்கறத விட வேறு என்ன எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்க முடியும். வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய பாடங்களை யாருக்கிட்டையும் தேடி போய் கத்துக்கவும் முடியாது. யாரும் உனக்கு சொல்லித்தரவும் மாட்டாங்க. நீயாவே கஷ்டப்பட்டு அடிபட்டு நஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களும் எப்படிப்பட்டது வாழ்க்கைனா என்னங்கிறத தானாகவே கத்துக்குவ. ஆமேன் செல்வமே. வாழ்க்கை அதற்கான காலகட்டத்துல அந்தந்த வயசு வரும்போது வாழ்க்கைனா எவ்வளவு மோசமானது கொடூரமானது கஷ்டமானதுன்றத உனக்கு தானாகவே புரிய வைக்கும். அடிபட்டு மிதிபட்டு அடுத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கி ஏளனமா பார்க்கப்பட்டு இலக்காரமா பேசப்பட்டு எல்லாத்தையும் கடந்த பிறகு நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரும்போது வாழ்க்கை உனக்கு எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்து முடிச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்க்கை உனக்காக எதையாவது சொல்லிக்கிட்டும் எதையாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டும் தான் இருக்கு. அதை கற்றுக்கிட்டீன்னா புத்திசாலியா நடந்துக்கிட்டீன்னா சீக்கிரமே இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். ஆனால் நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன், அடுத்தவங்க கஷ்டப்படும் போதே அதை பார்த்து நம்ம இந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு எதையும் சரி செஞ்சுக்க மாட்டேன்னு இப்படி சோம்பலாக சோம்பேறித்தனமாகவே இருந்தீன்னா எதுலையுமே நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் எனக்கு வாழ்க்கை ஆனந்தமாக அமையணும்னு எதிர்பார்த்தீன்னா அது ஒருபோதும் நடக்காது என் செல்வமே. எப்பவுமே ஒரு மனிதனின் வாழ்க்கை தரம் உயரணும்னா அங்கே பொறுப்பும் உழைப்பும் மட்டுமல்ல சிக்கனமும் சேமிப்பும் கூட அவசியம். சிக்கனமா இருந்து நீ சம்பாதிச்சதை சேர்த்து வைக்கும் போதும் வீணா ஆடம்பரமாக செலவழிக்காத போதும் தான் அது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான கருவியாக இருக்கும். நீ ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்காக ஆடம்பரமா அனாவசியமா செலவு செய்யணுன்ற அவசியம் இல்லை. அன்பானவர்கள் உனக்கு நல்ல வழி காட்டுறவங்க உன் கூட இருந்தாலே நீ வாழ்க்கை எளிமையாக வாழ ஆரம்பிச்சிட்டாலே வாழ்க்கைங்கிறது உனக்கு சுலபமாகவும் சந்தோஷமாகவும் வெற்றியாகவுமே அமைஞ்சிடுமே செல்வமே. வாழ்க்கையில பணம் மட்டும்தான் முக்கியம்னு இங்க பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பணத்தை தாண்டியும் பல விஷயங்கள் இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களுக்கு தேவையா இருக்கு. ஒவ்வொரு வயசுலையும் நீ கத்துக்கிற பாடங்களை வச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ கத்துக்கோ. உன்னை சுத்தி இருக்கிற யாரையுமே நீ சாதாரணமாக நினைச்சிட வேண்டாமேன் செல்வமே. ஏன்னா நீ பார்க்குற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும். எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல தனித்துவம் பெற்றவர்களாக தான் இருக்காங்க. அதை புரியாம அவங்க இவங்கன்னு நீ சாதாரணமா அற்பமாக நினைக்கிற மனிதர்கள் நாளைக்கு உன் கண்ணு முன்னால அற்புதமா ஜெயிச்சு உன்னை விட முன்னேறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்பை அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தோ அல்லது அடுத்தவங்க தட்டி பறிக்கும்படியோ நீ கவனம் இல்லாம இருந்துடாத. எப்பவும் யாரையும் சாதாரணமாக நினைச்சிடாதே என் செல்வமே. மனித வாழ்க்கை எப்போ எப்படி எதிர் மாறும்னு சொல்ல முடியாது.
அதனால உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களிலும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிலும் அவர்கள் செய்யும் செயல்களிலும் நீ கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றத யோசிச்சுக்கிட்டே இருக்க பாரு. மனசளவுல வேறு யாரும் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்க முடியாது. நீயாகவே தான் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு உனக்குள்ள கஷ்டத்தையும் வலியையும் உருவாக்கிக்கிற. எந்த விஷயம் உனக்கு பிடிக்கலையோ, எந்த விஷயம் உனக்கு வருத்தத்தை தருதோ அதை பற்றி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. அப்படி எதிர்மறையாக உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை யோசிப்பதற்கு பதிலாக உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த நல்ல நிகழ்வுகளையும் மன நிம்மதியை தரும் நிகழ்வுகளையும் நினைச்சு பார்க்கலாம் அல்லவா? கடைசி வரைக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை விட்டு விலக போறதில்ல. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பெரிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எது வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்திக்கிட்டு உன்னால முடியுன்ற நம்பிக்கையோட வேலை செய்ய பழகு. தோல்வி கூட நிச்சயமாக உன்கிட்ட தோத்து போகும். உன் வாழ்க்கையில நீயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு வெற்றியையும் உயர்வையும் நான் உனக்கு கொடுக்க தான் போறேன். உனக்குன்னு பெருசா எந்த மனிதரும் எதுவும் செய்யல. நீயும் எந்த ஒரு ஆதரவும் இல்லாம சொந்தக்கார யாருமே துணைக்கி நிக்காம சொந்த கால்ல நின்று உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற. உண்மையாகவே ஒருத்தர் தனியான மனிதராக தனி முயற்சியின் மூலமாக அவருடைய இலக்கை அடைவதுதான் உண்மையான வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றியை தான் உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பதற்காக என் நெத்தியில இருக்க இந்த விபூதியை தொட சொன்னேன். உன்னுடைய திறமையின் மூலமாகவே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து உன்னால சாதிக்க முடியும். என்ன ஒண்ணு, நீ கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்க. நம்மால முடியுன்ற அந்த நம்பிக்கை உன் மனசுக்குள்ள இருந்தாலும் அதற்கான வேலைகளை நீ செய்வது கிடையாது. கொஞ்சம் இந்த சோம்பலையும் அல்லது சோம்பேறித்தனத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சா வாழ்க்கை மாறும்னு யோசி. அதற்காக எந்த கஷ்டமும் படுவதற்கு நீ தயங்காதே. வாழ்க்கையில ஆரம்பத்துல நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீனா அடுத்தடுத்து உன் வாழ்க்கைங்கிறது வருங்காலத்துல மிக உயர்வானதா, சிறப்பானதா, செல்வ செழிப்பானதா, சந்தோஷம் நிறைஞ்சதா, திருப்திகரமானதா அமைஞ்சிடும் என் செல்வமே. சாதிக்கணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு பரம்பரை சொத்தும் கிடையாது, பணக்கார அப்பாவும் கிடையாது. கீழே விழுந்துட்டா உனக்கு கை கொடுத்து உதவுவதற்குன்னு உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட சொந்த பந்தங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ தனியாகவே தானே முன்னேறி எந்திரிச்சு வரணும். உன்னை தட்டி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீ முயற்சி செய்யும் போது உன்னை பாராட்டி உனக்கு ஊக்கம் கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். 1000ல் ஒரு பிள்ளையாக இருக்கும் உனக்கு எல்லா ஆதரவுகளையும் செலுத்த நான் இருக்கும் போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வெளி தோற்றத்தை வச்சு இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வராதே. வெளி தோற்றத்துல எல்லாரும் நல்லவங்களா வெள்ளந்தியாதான் தெரியும். ஆனா இந்த உலகம்ங்கிறது, இந்த கலிகாலங்கிறது அடுத்தவனை வேட்டையாடக்கூடிய வெறிநாய்கள் போல கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்கள் சூழ்ந்த வேட்டைக்காடாக இருக்குது. நீதான் கொஞ்சம் தைரியமாகவும் அதே நேரத்துல கொஞ்சம் திறமையோடும் புத்திசாலித்தனமாகவும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகணும். உன் அப்பன் முருகனும் நிச்சயம் உனக்கு துணையாகவே இருப்பேன். ஓ முருகா போற்றி.